ஹாய், ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன். உடனே என்ன செஞ்சாங்க, வாங்கிட்டு போனாங்க. டிசைன் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. போயிட்டு வீட்டில் போய் ப்ளவுஸை போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. அப்புறம் திடீர்னு ஒரு மணி நேரத்தில் வந்தாங்க. வரும்போதே கேட்டு திறந்துட்டு வரும்போதே நான் மாடியில் வந்து துணி காய போட்டுக்கிட்டு இருந்தேன். கேட்டில் நின்றுட்டு, ஏங்க ப்ளவுஸ் வந்து போட்டால் உள்ளே போக மாட்டேங்குது, கை ரொம்ப டைட்டாக இருக்குது, உள்ளேயே போக மாட்டேங்குது, கைக்கு பாதி போகுது, இப்படி இழுத்து பிடிச்சா சேர மாட்டேங்குது அப்படின்னு. நான் என்னடா அவ்வளோ மோசமாக நம்ம தைச்சோம், எப்படி கையே உள்ளே போகாத அளவுக்கு அவ்வளோ மோசமாக எப்படி தைக்க முடியும்? சரி, ஏதோ நம்ம தான் ஏதோ அவசரத்தில் அளவு மாற்றி எதுவும் தைச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாப்பா வந்து ப்ளவுஸை போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்க சொன்னேன். உடனே சரி, அப்போ இன்னும் டைட்டாக தாங்க இருக்குது அப்படின்ச்சு. சரி என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தையலை ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டேங்க. பிரித்தேன் 3 தையலையும் பிரித்து இருக்கிற துணிலையும் ஒட்டுக்கு தையல் போட்டு அவ்வளோ தையலும் பிரிச்சுட்டு திரும்பியும் போட்டு சரி இப்போ போட்டு போகிறேன் அப்படின்னு போட்டு பார்த்தா திரும்ப அப்பவும் கை உள்ளே போகுது, இவ்வளோதான் போகுது, சேர மாட்டேக்கு, இப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் எனக்கு என்னடா அவ்வளோ மோசமாக நம்ம தைச்சோம், இப்படி தைக்க மாட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸே எனக்கு போட்டுக்காது அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு, இல்லை அளவு ப்ளவுஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை நீ போட்டு காமியான்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரின்ட்டு உள்ளே போய் அளவு ப்ளவுஸை போட்டாங்க. அளவு ப்ளவுஸே உள்ளே சேரலைங்க. எப்படி இருக்கும்? இவங்க வீட்டில் இருந்து ப்ளவுஸை போட்டு பார்க்காம எப்போவோ தைச்சி கொண்ட ப்ளவுஸை கொண்டு வந்து தந்துட்டு தைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் அந்த அளவில் அவங்களே போட்டு பார்க்க சொல்லாமல் தைச்சிட்டேன். போட்டு பார்த்தா இங்கே என்னென்னா அளவு ப்ளவுஸே உள்ளே போக மாட்டேங்குது. அப்போ எப்படி இருக்குது பாருங்க, இவங்க அளவு ப்ளவுஸை கொண்டு வந்து தப்பாக தைச்சிட்டு நம்ம அந்த அளவில் கரெக்டாக தான் நான் தைச்சிருக்கேன். ஆனால் என்ன அப்படின்னா, இவங்க வந்து தப்பான அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டு அந்த அளவில் தைச்சா எப்படி ப்ளவுஸ் உள்ளே போகும்? கை அளவு ப்ளவுஸே வந்து கை இங்கே தான் இருக்குது, இங்கே ப்ரெஸ்ட் பக்கத்துலலாம் வந்து இப்படி சேரவே மாட்டேங்குது. கேட்டால் நான் இப்படியே போட்டுக்குவேன், இப்படியே போட்டு சேலையை இப்படி மேலைங்களையும் பட்டனை போட்டு சேலையை போட்டு முடிக்குவேன் அப்படின்னு கதை பேசுது. அப்புறம் அது எப்படிங்க எப்படி போட முடியும்? ஃபஸ்ட்டு நீ அளவு ப்ளவுஸை போட்டு வந்து கொடுத்துருக்கணுங்களா? நீ கொண்டு வந்து கொடுத்ததுனால சரி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தைச்சிட்டு அப்படியே வந்து பழைய ஃபுல்லாக நீங்கள் நல்லா தைக்கிறேன்னு என் மேலே தைக்க போடுறியே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பேக் பார்ட்டை மட்டும் வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் நீங்களே போய் துணி எடுத்து கொடுங்க 1/2 மீட்டர் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவங்க வந்து ஒரு 60 பாயிண்ட்டு எடுத்து கொடுக்க சொன்னேன். இப்போ எடுத்து கொடுத்து திரும்ப ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து அதுக்கப்புறம் தனியாக வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் தைச்சி போட்டு பார்த்தாங்க. வேறு ப்ளவுஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸை வச்சு தைச்சதுக்கப்புறம் போய் போட்டு பாருங்க அப்படின்னா அப்படியே ஃபிட்டாக இருக்குது ப்ளவுஸு. பாருங்கள், என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் அளவு ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்தா அதுலேருந்து நான் முடிவு பண்ணேன், அளவு ப்ளவுஸ் எவ்வளோ தான் நல்லா இருக்குன்னு சொல்லி தந்தாலும் நீங்கள் முதல்ல போட்டு என் முன்னாடி காட்டுங்க, நான் அதுக்கப்புறம் தான் தைப்பேன் அப்படின்னு இப்போல்லாம் நான் சொல்லி வச்சுக்கிட்டேங்க. எப்படி இதே மாதிரி வந்து உங்களுக்கெல்லாம் யாருக்கும் இப்படி நடந்திருக்குதா? இந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருக்குதா என்னன்னு தெரியல. சரி, இதை வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு தான். அதனால் இப்போ என்ன பண்ணிடுவேன்னா, ப்ளவுஸ் கொண்டு வந்தோன்னா போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் தைக்கிறது. ஏன்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு 1க்கு 2 வேலை ஆகுதில்ல, அது எதுக்கு? ஃபஸ்ட்டே நம்ம போட்டு காட்ட சொல்லிட்டோம்னா வேலை ஒரே வேலையாக முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ.